டிக்டாக்ல லைக் வாங்கணும் அப்படின்றதுக்காக புதுசாலாம் முயற்சி பண்ணுவாங்க. இந்த டிக்டாக்ல லைக் கிடைக்கல, நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ண சம்பவத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் சேம் டைம் தன்னுடைய பைக்கை வந்து அடித்து நொறுக்கிறது, தீ வச்சு கொளுத்துறது, இந்த மாதிரியான சம்பவங்களையும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிக்டாக்ல நமக்கு கிடைக்கிற அந்த லைக், பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இதுதான். ஸோ எல்லாரையும் நம்மளுடைய பக்கம் பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுற ஒரு சில செயல் தான். அந்த வகையில் இங்கே ஒரு பொண்ணு தென்னை மரத்தில் ஏறுது. ஸோ ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் தென்னை மரத்தில் ஏறி லைக்ஸ் வாங்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வீடியோ எடுக்க சொல்லிட்டு ஏறுது. அது உண்மையிலே தென்னை மரத்தில் ஏறி இருந்ததுன்னா எவ்வளோ லைக் வருமோ அதை விட அதிக லைக் அது கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான் வந்திருக்கு. ஸோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்ட இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே போல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டண்டாக பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.